இந்த நாளில 1 நாளாகமம் புஸ்தகம் 14 வசனத்தை வாசிக்கிறேன். 1 நாளாகமம் புஸ்தகம் 14. தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. தேவனுடைய பெட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய பெட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, உடன்படிக்கை பெட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது கிட்டத்தட்ட 1 சாமுவேலிலிருந்து 4ஆம் புஸ்தகத்தை நீங்க வாசிக்கும் போது 10 விதமான பெட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது மோசேயிடத்திலே கர்த்தர் சொல்லி செய்த ஒரு பெட்டி. யாத்திராகமம் புத்தகத்தை நீங்க வாசிக்கும் போது 25ஆம் அதிகாரத்துல 22 26 வரை எப்படி செய்ய வேண்டும், ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை வைக்க வேண்டிய இடம், அந்த பொருள் எப்படி இருக்க வேண்டும், எதனால் செய்யப்பட வேண்டும் என்று கர்த்தர் மோசேயிட்ட சொன்ன பிரகாரம் அவர்கள் அதை செய்து அதை மிகவும் அதை பசுத்தப்படுத்தி அதை கொண்டு வருகிறார்கள். அப்படி கொண்டு வருகிற அந்த தேவனுடைய பெட்டியை, கர்த்தருடைய பெட்டியை இஸ்ரவேல் ஜனங்கள் கை கொள்ள வேண்டும், தேவனுடைய கட்டளைகள் கற்பனைகள் கை கொண்டு நடக்க வேண்டும் என்பதற்காக அதில் வைக்கப்பட்டது. அது தேவனுடைய பெட்டி என்பது தேவனுடைய பிரசன்னமாய் இருக்கிறது, தேவனுடைய மகிமையாய் இருக்கிறது. ஆக 1 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் 4ஆம் அதிகாரத்தில் வாசித்தீர்கள் என்றால் அதை பற்றி தெரியும். ஏனென்றால் மகிமை இஸ்ரவேலை விட்டு போய்விட்டது என்று மருமகள் சொல்லுகிறாள். அந்த பெட்டி தேவனுடைய இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு பெலிஸ்தர் தேசத்துக்கு போய்விட்டது. தேவனுடைய ஜனங்கள் கை கொள்ள வேண்டிய கட்டளைகள் கற்பனைகளும் மகிமையும் அது சக்தி வாய்ந்த ஒரு வல்லமுள்ள பெட்டியாய் இருந்தது. ஆகவே தான் அவர் போர்க்களத்துக்கு கொண்டு போய் விடுகிறார்கள். பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணது அங்கே கொண்டு போயிடுவார்கள். ஆனால் அங்கே நடந்த சம்பவங்கள் 7 மாதம் அந்த பெலிஸ்தர் தேசத்திலே இருந்தபடியால், அங்கே அநேக வாதிகளை அங்க வாதித்தபடியால், அந்த பெலிஸ்தர் தேசம் இந்த மகத்துவமுள்ள தேவனை நம்ம இடத்துல வைத்துக் கொள்ள முடியாது, இந்த பெட்டியை நம்ம அனுப்பிவிடமே சொல்லி அனுப்பிவிட்டு அங்கே கொண்டு வந்து அபினதாபின் வீட்டிலே வைக்கிறார்கள். அப்படி வைக்கும்போது தாவீது ராஜா இஸ்ரவேல் மேல் ராஜாவாக வருகிறார். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 1 5 வசனங்கள் நீங்கள் வாசிக்கும் போது இதை நீங்கள் கவனிக்கலாம். அவர் சமஸ்த இஸ்ரவேல் மேலே ராஜாவான பிற்பாடு அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய பெட்டியை நாம் தேடாம, சவுலின் நாட்கள் அதை தேடாம போய்விட்டோம் என்று சொல்லி கிட்டத்தட்ட 30,000 பேரை கூட்டி நாம் தேவனுடைய பெட்டியை நம்முடைய நகரத்துக்கு கொண்டு வரோம் என்று சொல்லி அங்கே கூட்டிக் கொண்டு போகிறார். கூட்டிக் கொண்டு போகும்போது அது அபினதாபான் வீட்டிலிருந்து கொண்டு வருகிறார்கள். 1 நாளாகமம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1 நீங்கள் 11 வசனங்களை வாசிக்கும் போது இதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். நான் சுருக்கமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அங்கே தாவீது ராஜா அந்த தேவனுடைய பெட்டியை தேடுவதில் ஆர்வமுள்ளவனாய் இருந்தார். இதை குறித்து சங்கீதம் 132 2 5-6 வசனங்கள் வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், தேவனுடைய பெட்டி எங்க இருக்குன்னா வனத்தில் இருக்கிறது சொல்லுகிறார். ஆகவே என் கண்களுக்கு நான் உறக்கத்தை கொடுப்பதில்லை, நான் என் கட்டிலில் ஏறுவதில்லை என்று சொல்லி தேவனோடு கூட ஜெபம் பண்ணுகிறார், பொருத்தனை பண்ணுகிறார். அவ்வளவு வாஞ்சை உள்ள அந்த தாவீது ராஜா அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவதிலே மிகவும் தாகமுள்ளவராயிருக்கிறார். அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தையை தேடி நம்ம வாசிக்க வேண்டும். தேவனுடைய வேதத்தை மேல கவனமாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையே மாற்றக்கூடியது, நம்முடைய சூழ்நிலையே மாற்றக்கூடாது, நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் முடிவை கொண்டு வருகிற அந்த ஜீவனுள்ள வார்த்தையை நீங்களும் நானும் தேடி வாசிக்க வேண்டும். பரிசுத்த வேதத்தில் உள்ள எழுத்துக்களை நீங்க நான் இருதயத்தில் வைக்க வேண்டும் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். ஏனென்றால் நாம் தவறி போகாமல் இருப்பதற்கு அவருடைய வார்த்தை நம்மளை சரியான பாதையில் நடத்த முடியும். ஏனென்றால் தாவீது சொல்லுகிறார் சங்கீதம் 119:11, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாத படிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கும்போது, நமக்குள்ளாக இருக்கும்போது நாம் தவற மாட்டோம். பாருங்க, தேவனுடைய பெட்டிக்காக மிகவும் ஆவலோடு இருக்கிற அந்த தாவீது ராஜா இவ்வளவு பேர் 30,000 பேர் கிட்டத்தட்ட அவர் கூட்டிக் கொண்டு போயிட்டு அதை கொண்டு வருகிறார்கள். அபினதாபா வீட்டிலிருந்து அதை கொண்டு வருகிறார்கள். கொண்டு வருகிற வழியிலே
அங்கே ஊசா அந்த பெட்டியின் மாடுகள் மிரண்டு அது போனதுனால அந்த பெட்டி கீழே வந்து ஊசா என்பதை கை வைத்தார். கையை வைக்கும் போது அடித்து விட்டார். ஆண்டவர் அடித்தார். அங்கே சொல்லுகிறது, அவன் தேவ சமூகத்தில் செத்தான் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, அது எங்கிருந்து வருது? ஊசா என்பது திடீர்னு வந்தவர் அல்ல. ஊசாதான் அந்த வீட்டிலேயே இருந்தவர். அந்த யாருடைய? அபினதாபின் மகன் ஊசாவும் அவருடைய மகன் அகியோவும் 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் தான் இருந்தது, எத்தனை ஆண்டுகளா இருந்தது. ஆனால் அதே ஊசா நம்ம தேவனுடைய பெட்டி முடிஞ்சிடுமோ, கீழே விழுந்துருமோன்னு சொல்லி மிரண்டு போனதுனால, கீழே வந்து கையை வைத்ததுனால அடித்தார். கவனமா இருக்க வேண்டும் ஊழியத்துல. நம்ம கூட தானே, நம்ம சர்ச்சைக்கு தானே போயிட்டு இருக்கிறோம், எப்போதும் தானே போயிட்டு இருக்கிறோம், எல்லாரும் கூட தானே போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நம்ம எந்த காரியத்தையும் நாம் துணிந்து செய்து விடக்கூடாது. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பயப்படும்படியாக ஒரு காரியம் நடந்தது. தாவீது ராஜா பயப்படுகிறார். கர்த்தருடைய பெட்டியை தொட்டதுனால ஊசா அடித்தாரே அப்படின்னு சொல்லி. ஏனென்றால் ஊசா தான் 20 வருஷமா அந்த வீட்டுல தான் இருக்குது. அதே ஊசாக்கு தெரியும், உடன்படிக்கை பெட்டி அவர்கள் தான் பராமரித்துக் கொண்டு வந்தார்கள், அவர்கள் தான் எல்லாம் நடத்தி கொண்டு வந்தார்கள். ஆனால் பார்க்கிறோம், அந்த ஊசா அந்த பெட்டியை தொட்ட உடனேயே கர்த்தர் அடித்து விடுகிறார். அப்படி என்றால் தேவனுடைய ஊழியத்திலே, தேவனுடைய காரியங்களிலே மிகவும் பயபக்தியோடு இருக்க வேண்டும். பவுல் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருக்கும்போது பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வந்தேன் என்பதை அவர் சொல்லுகிறார். ஆகவே நீங்களும் நானும் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஊழியம் செய்து விட முடியாது. நான் இத்தனை வருடம் நான் ஊழியத்தில் இருக்கிறேன், எத்தனை ஆண்டுகள் நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன் அப்படின்ற அந்த தைரியத்துல நம்ம எதையும் செஞ்சிடக்கூடாது, பேசிடவும் கூடாது, ஊழியம் செய்யவும் கூடாது. அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அவருடைய சமத்துல காத்திருந்து நாம் செயல்பட வேண்டிய காலம். ஒவ்வொருவரும் தேவனோடு கூட உறவாடி தேவனுடைய சமத்துல காத்திருந்து அவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு அவருடைய வரங்களை பெற்றுக்கொண்டு நாம் ஊழியம் செய்யும் போது அது அங்கீகரிக்கப்படும். ஆகவே தான் கர்த்தர் அந்த நாளிலே ஊசாவை அடித்து விட்டார். ஊசாவை அடித்தது நிமித்தம் அங்கே தாவீதுக்கு மிகுந்த வருத்தம் வருகிறது, மனக்கவலை வருகிறது. நான் எப்படி இந்த உடன்படிக்கை பெட்டியை, கர்த்தருடைய பெட்டியை என் எருசலேமுக்கு கொண்டு வரும் என்று சொல்லி இதை அங்கே ஓபேத் வைத்து விடலாம் என்று சொல்லி அங்க போகிறது. பாருங்க, இப்பதான் ஓபேத் வீட்டுக்கே போகிறது இந்த பெட்டி. அப்போ தாவீது ராஜா கொண்டு வர வேண்டிய தூரம் கிட்டத்தட்ட ஒரு 7 மைல் 8 மைல் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். அவ்வளவு கிட்டதான் இருக்கிறது. ஆனால் கொண்டு வர முடியவில்லை. நாம நினைச்சலாம் அந்த சின்ன ஊழியம் தான், அதை போய் பண்ணிடலாம், இந்த ஒரு சின்ன ஊழியம் தான், அதை போய் நம்ம முடிச்சிடலாம், அந்த இடம் போய் நம்ம பண்ணிடலாம். அப்படியெல்லாம் இருக்க வேண்டாம். கர்த்தருடைய திட்டத்தை கேட்டு கர்த்தருடைய திட்டத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மளை நடத்துவார். அவர்தான் நம்மளை கரை சேர்க்கிற தேவன், அவர்தான் நம்ம கொண்டு போய் சேர்க்கிற தேவன். ஆகவே தான் தாவீது ராஜா அதை பயந்து, அப்படியானால் எப்படியோ என்று சொல்லி அவன் என் வீட்டுக்கு எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லி அவர் பார்க்கிறார். தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி அதை தன்னிடத்தில் தாவீது நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கித்தியனாக ஓபேத் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான். பாருங்க, இப்பதான் அந்த ஓதேம் ஏபேத் வீட்டுக்கு போகுது. அவர் வீட்டுக்கு போறதுக்கு யாராவது சொல்லுவாங்களா, இந்த நேரத்துல இப்படி நடந்திருக்கே, எப்படி நம்ம கொண்டு வரலாம், எவ்வளவு ஆபத்து இருக்குது இந்த வல்லமுள்ள பெட்டியே பார்க்கிறோம். ஏன்னா இந்த வல்லமுள்ள பெட்டி பார்த்தாவே மறிப்பார்கள். பெட்சிமேசி மக்கள் பார்க்கும்போது 50,000 பேர் மறிக்கிறார்கள். அவ்வளவு வல்லமுள்ள பெட்டி, தேவனுடைய பெட்டி, மகத்துவமான பெட்டி, அது தேவ பிரசன்னம் நிரம்பி இருக்கிற ஒரு பெட்டி. அதை தொடவும் கூடாது, அது பார்க்கவும் கூடாது என்ற ஒரு கட்டளையை கர்த்தர் வைத்திருந்தார். யார் பார்க்க வேண்டும், யார் தொட வேண்டும், யார் அதை சுமக்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று தேவன் திட்டமாய் தெளிவாய் சொல்லியிருக்கிறார். அருமையானவர்களே, இந்த நாட்களிலும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தயவு செய்து கவனிக்க வேண்டும். இயேசுடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. எப்படி நாம் தேவனுடைய வேதத்தை வாசிக்க வேண்டும், அந்த வேதத்துல உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த ஆண்டவர் என்ன திட்டம் எழுதி வைத்திருக்கிறார் என்பதை கவனிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும், அதன்படி செயல்படுவர்களாய் இருக்க வேண்டும். பாருங்க, இந்த ஓபேத் வீட்டிலே கர்த்தருடைய பெட்டி வந்து விட்டது. அதை குடும்பமாய் அங்கீகரிக்கிறார்கள். இந்த வல்லமை
என்னுடைய வீட்டுக்கு வந்தது. இந்த உலகத்துக்கு, இந்த பாவம் செய்வர்களுக்கு அது நியாய தீர்ப்பை கொடுக்கிறதா இருக்கிறது. தேவனை விட்டு விலகிய பொருளுக்கு அது நியாய தீர்ப்பு கொடுக்கிறதா இருக்கிறது. தேவனுடைய சமூகத்தை விலகிய பொருளுக்கு அது நியாய தீர்ப்பு கொடுக்கிறதா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளாதவர்களுக்கு அது நியாய தீர்ப்பு கொடுக்கிறதா இருக்கிறது. தேவனுடைய சமூகத்தை அசட்டை பண்ணுகிறவர்கள், தேவனுடைய ஆலயத்துக்கு போவதற்கு அசட்டை பண்ணுகிறவர்கள், துரிதமாய் போவாதவர்கள், நேரத்துக்கு போகாதவர்கள், நேரத்துக்கு ஊழியத்தை செய்யாதவர்கள், நேரத்துக்கு உபவாசம் கொடுத்து போவாதவர்கள், நேரத்துக்கு ஜபங்கள் செய்யாதவர்கள், நேரத்துக்கு தேவனை தேடாதவர்கள், அவர்களுக்கு அது நியாய தீர்ப்பாயிருக்கும். ஆனால் தேவனை தேடுகிறவர்களுக்கோ தேவனுடைய மகிமை அந்த கூடாரத்துல நிரம்பி இருக்கிறது பார்க்கும். நம்முடைய வீட்டில நிரம்பி இருக்கிறது, சபையில நிரம்பி இருக்கிறது. அங்க அந்த தேவனுடைய பெட்டி ஓபேத்யேதுல வருது பாருங்க. வந்த உடனே அந்த குடும்பத்தார் எல்லாரும் அதை வரவேற்கிறாங்க. வரவேற்ற உடனே அந்த குடும்பம் கர்த்தர் ஆசீர்வதிக்கப்படுகிறதுங்க. இதுதான் முக்கிய காரணம். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் வீட்டுல கடன் இருக்குது, வறுமை இருக்குது, வியாதி இருக்குது, பலவீனம் இருக்குது. காரணம் என்னங்க? நீங்களே சோதித்து பாருங்க. குறைந்தது அவனவன் தன்னைத்தான் சோதித்து அறிய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த காலவேளை உங்களை நீங்க சோதித்து பாருங்க. இப்படிப்பட்ட மகத்துவம் உள்ள தெய்வம், பயங்கரமான தெய்வம், வல்லமுள்ள தெய்வம், வானத்து பூமியும் படைத்த தெய்வம் நம்ம வீட்டுல இருந்தா நமக்கு வருமா? இவ்வளவு பிரச்சனை வருமா? இவ்வளவு வியாதி வருமா? இவ்வளவு கடன் வருமா? இது அனுமதித்து பாரு கர்த்தர். நீங்களே யோசிச்சுட்டு பாருங்க. ஆகவே தேவன் நம்ம குடும்பத்தில் இருப்பார் என்றால், நம்முடைய வேலை ஸ்தலத்தில் இருப்பார் என்றால், ஊழியத்தில் இருப்பார் என்றால், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் இருப்பார் என்றால் அது மகிமையா இருக்கும். அது அநேகருக்கு ஆச்சரிய கொடுக்கிறதா இருக்கும். இந்த ஓபேத்யேதம் வீட்டை நம்ம கொஞ்சம் தியானிக்கும் போது, இந்த ஓபேத்யேதம் யார் என்று பார்த்தால், அவர் ஒரு பெலிஸ்தியனா இருக்கிறார், அவர் ஒரு புறஜாதியா இருக்கிறார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் இயேசு வந்தார். ஆனால் நாமளும் புறம்பா இருக்கிற, காணியாட்சிக்கு புறம்பா இருக்கிற நம்மளையும் கர்த்தர் இயேசு நேசிக்கிறார். நமக்கும் ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். நமக்கும் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பாருங்க, புறஜாதியார் இருந்தா தேவனை தேடுவதற்காக இயேசு ஜீவனையே கொடுத்திருக்கிறார். ஆகவே நமக்கும் அவர் நம்முடைய ஆண்டவரும் ரட்சிகரமாய் இருக்கிறார். இந்த ஓபேத்யேதேம் பெலிஸ்தேனா இருக்கிறார். இவர் எந்த ஊரை சேர்ந்தவர்? காத் பட்டணத்தை சேர்ந்தவராய் இருக்கிறார். அப்படி என்றால் கோலியாத் இருக்கிற அந்த ஊர் உடையவராய் இருக்கிறார். பாருங்க, கர்த்தர் இவர் புரஜாதியத்திலிருந்து வந்திருந்தாலும் கர்த்தரை தேடுகிறவராய் இருக்கிறார். இதுதான் முக்கியம். நம்ம 40 வருஷம் கிறிஸ்தவங்களா இருக்கிறோம், 60 வருஷம் கிறிஸ்தவம் இருக்கிறோம், பிறந்திருந்த கிறிஸ்தவம் இருக்கிறோம். இல்ல, இங்க பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க வீட்லயே வைக்க முடியல இது. ஆனா யார் வீட்டுல வைக்கிறாங்க? ஒரு பெலிஸ்தீன் வீட்டுல. அந்த பெலிஸ்தீன் வீட்டுல அதை வைக்கிறாங்க. ஏன் பெலிஸ்தீன் வைக்கிறாங்கன்னா, அவன் எப்பொழுது கர்த்தரை தேட ஆரம்பித்தான், அன்னிலிருந்து உண்மையும் உத்தமமாய் தேடினார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவராய் இருந்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தரோடு கூட அவர் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அவர் தேவனை மாத்திரமே சார்ந்து கொண்டாருங்க. நீங்களும் நானும் கர்த்தரை மாத்திரமே சார்த்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அவரை ஆசீர்வாதத்துக்கு காரணம் உண்டு. அவர் 3 மாதம் கர்த்தருக்கு பணிவிடை ஊழியம் செய்தாருங்க. அவரும் அதன் குடும்பத்தாரும் பணிவிடை ஊழியம் செய்தார்கள். 16:37 வாசிக்கும் போது அவன் சொல்லுகிறான், கர்த்தரை சேவிக்கும்படி தன் குடும்பத்தில் உள்ளவர் எல்லாரையும் கர்த்தருடைய வழியில நடத்தினார். பாருங்க, அவரு மட்டும் கர்த்தர்கிட்ட போகல, தன் குடும்பத்தார் அத்தனை பேரும் தேவனுடைய வழியில உத்தமமாய் நடக்கும்படி, தேவனை பணிந்து கொள்ளும்படி, அந்த உடன்படிக்கையை பராமரிக்கும்படி அவர்களை வழி நடத்தினார் என்று பார்க்கிறோம். அந்த குடும்பத்துல இல்லைங்க, மொத்தம் 62 பேரையும் கரெக்டாக சரியான வழியில நடத்தினார். நீங்களும் நானும் நம்ம வீட்டுல இருக்கிறவங்களையும் உறவினர்களும் சரியாய் நடத்துறோமா? கர்த்தருக்குள்ள நடத்துறோமா? தேவனுடைய வழியில நடத்துறோமா? சபைக்கு போவதில நடத்துறோமா? ஊழியம் செய்வதில் நடத்துறோமா என்பதை நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். நான் அப்புறம் பார்க்கிறோம், அவர்கள் தேவனை துதித்து பாடுகிறவர்களா இருக்கிறார்கள். இந்த ஓபேத்யேதேம் வீட்டார் தேவனை துதித்து பாடுகிறவர்களாய் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் ஆசாப் தலைவனும் சகரியா அவனுக்கு 2வதமா இருந்தான். ஏஎல், செமிரத், எலியோ, மத்தியா, எலியா, ஓபேத்யேதேம் எல்லாமே என்ன பண்ணாலும் தம்புரு, சுரம் மண்டலம், கைத்தாரங்களும் கூட வாசிக்கிறவர்களா இருந்தார்கள். அவர் பாடுகிறவர்களா இருந்தார்கள். 2வது, அவரை தேவனை துதிக்கிறவர்களா இருந்தார்கள்.
எல்லாமே எப்படிப்பட்டவர்களா இருந்தார்கள்? வல்லமையுள்ளவர்களா இருந்தார்கள். இரண்டாவது பார்க்கிறோம், கடைசியாக பார்க்கிறோம் 1 நாளாகமம் 26:4-8 வாசிக்கும் போது, ஓபேத்ஏதேமின் புத்திரரும் அவர்கள் குமாரரும் அவர்கள் சகோதரமாரிய ஊழியத்துக்கு பலத்த பராக்கிரமசாலிகளா இருந்தார்கள். ஊழியத்துக்கு இவர்கள் பலத்த பராக்கிரமசாலிகளா இருந்தாங்க. இதுதாங்க முக்கியம். அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது காரணம் என்ன? அவர்கள் துதித்து பாடினார்கள். தேவனுடைய பிள்ளைகள் வீட்டுல துதி இருக்க வேண்டும், ஆராதனை இருக்க வேண்டும். எப்போதும் காலை தொடங்கி இரவு வரை எப்பெல்லாம் நீங்க இருக்கிறீங்களோ, அருமையான சகோதரிகள் வீட்டில் இருப்பீர்கள் என்றால், சகோதரர்கள் இருப்பார்கள் என்றால், துதித்து கொண்டே இருக்கும் போது கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர்கள் ஊழியத்துக்காக பராக்கிரமசாலிகளா இருக்கிறார். அப்படி என்றால் அவர் சொல்லுகிறார், வேத வசனத்துல நீங்கள் தேறி இருக்க வேண்டும். பலத்தல குழந்தைகளைப் போல பால் உணர்ல நீங்கள் பலசாலிகளா இருக்க வேண்டும். வசனத்திலே பலசாலிகளா இருக்க வேண்டும். ஏனென்றால் சத்துருக்களை மேற்கொள்ள வேண்டும் என்றால், வானமடத்துல பொல்லாதவைகளை மேற்கொள்ள வேண்டாம் என்றால், நீங்கள் ஆவிலே பலமுள்ளவர்களாய் மாற வேண்டும். இங்க பார்க்கிறோம், ஊழியத்திற்கு அவர்கள் பராக்கிரமசாலிகளாக இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, தலைமுறை தோறும் கர்த்தருக்கு சேவை செய்தார்கள். 1 நாளாகமம் 26:4-8 வாசிங்கன்னா இதை குறித்து நீங்கள் தியானிக்கலாம். 1 நாளாகமம் 16:4-6 வாசிங்கன்னா அவரை துதிக்கரை குறித்து பார்க்கலாம். 1 நாளாகமம் 16:37 நீங்கள் வாசிக்கிறீர்கள், கர்த்தரை சேவிக்கும்படி தன்னுடைய குடும்பத்தார் எல்லாரையும் கர்த்தருடைய வழியில நடத்தினான். அவர்கள் வல்லமையுள்ளவர்களாக இருந்தார்கள். அதுக்கப்புறம் தேவனுடைய வாசலை காக்கிறவர்களா இருந்தார்கள். 3 மாதம் தேவனுக்கு பணிவிடை செய்தார்கள். அருமையானவர்களே, இந்த காலவேளையிலும் கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், ரோமர் 12:1 வசனத்தின் பிரகாரம், அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியா ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இப்படி நம்ம சரீரங்களை ஒப்பு கொடுக்கும் போது, நம்முடைய குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கும் போது, தேவனுக்கு ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கும் போது, அப்படி என்றால் முழுதுமாய் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழும்போது, 1 கொரிந்தியர் 3:16-17 போல நீங்களே தேவனுடைய ஆலயமாய் மாறுகிறீர்கள். இந்த தேவனுடைய ஆலயத்திலே தேவன் எப்போது உங்களுக்குள்ள வாசமாயிருப்பார். கர்த்தர் உங்களை கொண்டு உலகமெங்கும் பயன்படுத்துவார். உங்க நிமித்தம் உங்க குடும்பத்தையும் உங்க சபையும் உங்க ஊழியங்களை கர்த்தர் அபரிதமாய் செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், 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 ஆமேன்.